Black Pen Bosco here, Chennai to Kanyakumari cycle tour பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சைக்கிள் டூருக்கு நம்ம யூஸ் பண்ண சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீடோட chainless சைக்கிள். இது ஒரு அற்புதமான சைக்கிள். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சைக்கிள்ல வந்து ஒரு 950 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டிராவல் பண்ணோம். எந்த பிரச்சனையும் வரல. பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 வாட்டி பஞ்சர் ஆச்சு. நம்ம கிட்ட இருந்த கிட்ட வந்து யூஸ் பண்ணி பஞ்சர் போட்டு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்னோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 85 kg. நான் கொண்டு போன திங்ஸோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 35 kg. என்னோட ட்ரெஸ்ஸு, சேனலுக்கு தேவையான திங்ஸு, அப்புறம் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள், அப்புறம் ஸ்டவ்வு, சின்ன சிலிண்டர், அப்புறம் என்னோடய டென்ட்டு, ஆல்மோஸ்ட் 120 kg வந்து நான் இந்த சைக்கிளில் வச்சு ட்ராவல் பண்ணேன். அதுவும் கன்னியாகுமரி மாதிரி ஒரு ஊர் எப்படி இருக்குன்னா ஸ்லோப் ஏறி இறங்கி இப்படி தான் இருக்கும். அந்த ரூட்டில் கூட நாங்கள் வந்து ஸ்மூத்தாக ரைட் பண்ணோம். ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 கியர் கொடுத்துருக்காங்க. இந்த கியரை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணோம். ரோடு வந்து குண்டும் குழியுமாக இருந்தது. மனசுக்குள்ளே ஒரு பயம், எங்கடா வந்து வீல் பெண்ட் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி பிரச்சனை நடக்கல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் வந்து அவங்களோட வீலுக்கு வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. சாகாப்சராக இருக்கட்டும், பிரேக் சிஸ்டமாக இருக்கட்டும், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு. சைக்கிள் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தான், ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. ரீசன் என்னன்னா ஃப்ரேம் வந்து அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, நார்மல் சைக்கிளில் நம்ம போனோம்னா ஒரு மழையிலையோ சேர்லையோ போச்சுன்னா செயின் வந்து என்ன ஆகும், ரெஸ்ட் ஆகும். ஒன்ஸ் அதை சர்வீஸ் பண்ணோம், இல்லைனா க்ளீன் பண்ணி லூப்ளிகேஷன் பண்ணி தான் கொண்டு போகணும். இதில் அந்த பிரச்சனை கிடையாது. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் டிரைவ் சிஸ்டம் அப்படின்ற ஒரு மெக்கானிசத்தில் இது வந்து ஒர்க் ஆகிறதுனால மழையாக இருந்தாலும் சரி, சேராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இல்லாமல் நம்ம ரைட் பண்ணலாம். ஸ்டீடை வந்து யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவங்க வீடியோவில் போகலாம். சென்னை டு கன்னியாகுமரி சைக்கிள் டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பு வந்து என்னோடய லைஃப்பில் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி வேர்ல்டில் இருக்கோம். காலையிலேருந்து எதுவும் வீடியோ பண்ணல. ரீசன் என்ன அப்படின்னா ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த ரோட்டில் வரும்போது நம்ம வீடியோ பண்ணிருக்கனால பண்ணல. பாண்டிச்சேரி ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய வீடியோ பண்ணுறேன். இது வரைக்கும் கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, வெயில் இல்லை. இதுக்கப்புறம் எது இருக்குன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு பாருங்க. மகாபலிபுரம் ரீச் ஆகிட்டோம். உள்ள 5 ரதம் அதெல்லாம் போய் பார்க்கலாம். காலையில் ஒரு 5:30க்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். இப்போ வந்து ஒரு 11:30 ஆகுது. இன்றைக்கி மரக்காணம் வரைக்கும் போகிற மாதிரி பிளான். அதாவது ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வருது. நாளைக்கு மரக்காணம்லேருந்து சிதம்பரம் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த இடப்பட்ட நேரத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா இருட்டிடுச்சு. சைக்கிளில் ஃப்ரண்ட்டில் பார்ட்னர் போகிறாரு. அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறேன். Day 1 சென்னை டு கன்னியாகுமரி, ஒரு 120 கிலோமீட்டர்ஸ். மரக்காணத்தில் ஸ்டே பண்ணுறது தான் பிளான். நடுவில் கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தனால அப்படி டைம் போனதே தெரியல. இருட்டுறதுக்குள்ளே ரீச் ஆகிடணும்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஆனால் டைம் ஆகிடுச்சு. சரி, இருந்தாலும் ரிஃப்ளெக்டர்லாம் போட்டுட்டு அப்படியே சைக்கிளிங் பண்ணிட்டு போகிறோம். பயங்கர த்ரில்லாக இருக்குது. அதில் அப்படியே நாங்கள் சேஃபாக ரோடோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போயிட்டுருக்கோம். இந்த எல்லோ லைனை ஒட்ட மாதிரி. என்னோடய சைக்கிள்லேயும் பின்னாடி ரிஃப்ளெக்டர் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நல்லா பவராக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. பார்ட்னர் சாப்பிடலாமா? ஓகே பார்ட்னர். தண்ணி ஒரு பாட்டில் வாங்குங்க பார்ட்னர். 2 பாட்டிலே வாங்கிடுங்க. இருங்கண்ணா.
இந்த ட்ரிப் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு. இது வரைக்கும் ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் சென்னை டு பாண்டிச்சேரி வரைக்கும் சைக்கிளிங் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி ஒரு ஈஸியாக ரூட் வழியாக போகிறனால ஒரு 780 கிலோமீட்டர்ஸ் சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போகிற ரூட்டில் ராமேஸ்வரம், நாகப்பட்டினம் இதெல்லாம் டச் பண்ணி போகணுன்னு பிளானு. நார்மலாக பைக்குக்கு வந்து இன்ஜின் எப்படியோ அந்த மாதிரி சைக்கிளுக்கு வந்து இன்ஜின் வந்து நம்ம கால் தான். அதனால் பெடல் பண்ணிவிட்டு ஒரு சைடு பயங்கர தாகம், பயங்கர வெயில், இதெல்லாம் சமாளிச்சுட்டு அப்படியே வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இந்த ரோட்டில் எங்கேயுமே லைட் இல்லை. ஆனால் வர வெஹிக்கிள்லாம் ஒரு 120, 100 இந்த ஸ்பீடில் தான் வராங்க. சேஃபாக தான் பார்த்து போனோம். நாளைக்கு நாளன்னைக்கெலாம் சீக்கிரமாக இருட்டுறதுக்குள்ளே நம்ம போகிற இடத்த ரீச் பண்ணணுன்றது தான் பிளானு. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மரக்காணத்தில் வந்து கரெக்டாக ஒரு 9 o'clock ரீச் ஆனோம். ரீச் ஆனதுக்கப்புறம் சரி இங்கே ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. சரி என்ன பண்ணோம், டென்ட்டு போடுவான்னு கேட்டோம். போட்டுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அதனால் என்ன பண்ணியாச்சு, டென்ட்டு போட்டாச்சு. நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். டைம் வந்து இப்போ ஒரு 10 o'clock ஆகுது. பயங்கரமாக பசிக்குது. சரி மரத்தில் மாங்காய் நிறைய இருந்தது. சரி மாங்காவை பார்த்ததுக்கப்புறம் சாப்பிடாம இருக்க முடியுமா? பா செம்மையாக இருக்கு. டென்ட்டு போட்டாச்சு. சுவையான மாங்காய், நல்ல ஒரு இயற்கையான ஒரு சூழல். இதுக்கு மேலே என்ன வேணும்? தூங்க வேண்டியதுதான். காலையில் பார்க்கலாம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி சைக்கிள் டூர் பண்ணிகிட்ருக்கோம். பாண்டிச்சேரி தாண்டி போயிட்டுருக்கோம். போன இடத்துல எங்களை மாதிரி ஒரு சைக்கிளிஸ்ட் கொடுத்தாங்க. சைக்கிளில் வந்தாங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி இந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு போகிறோம் அப்படின்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்லாம் அவங்க தான் போயிட்டுருக்காங்க. எவ்வளோ ஆக்டிவாக எங்களோட ஃபாஸ்ட்டாக ஓட்டுறாங்க. ரெண்டாவது அவங்கள பார்க்கும்போது நான் அவங்களுக்கு ஒரு 25லேருந்து 30க்குள்ளே இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவங்களோட ஏஜ் சொன்னோன்னா நானே பயங்கர ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள் எவ்வளோ எனர்ஜியாக, எவ்வளோ ஃபிட்டாக இருக்காங்க. இது வந்து என்ன தெரியுது, நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி
நம்மளை வந்து எப்பவுமே பிஸியாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த இளம அழகு நம்மளை விட்டு சீக்கிரத்தில் போகாது. இங்கே பாண்டிச்சேரியிலேருந்து கடலூர் வந்து நல்லா ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு மேம் ஒருத்தங்களை பார்த்தோம். அவங்களுக்கு வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான். இங்கே அவங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக பாண்டிச்சேரி வந்திருக்காங்க. வந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர் சைக்கிள் காரில் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. ஒரு ஃபோல்டபுள் சைக்கிள். அதில் ஒரு 12.5 கிலோமீட்டர்ஸ் வந்து சைக்கிளிங் பண்ணியே வந்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள மீட் பண்ணோம். சொல்லுங்கள் மேடம், என்ன பண்ணுறீங்க? குட் மார்னிங். நைஸ் சீயிங் யூ போத். நான் எங்கள் பாண்டிச்சேரி ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக வந்தேன். மகாலட்சுமி ரவி, வெரி பிடிச்ச சைக்கிளிஸ்ட், வெரி பிடிச்ச ரன்னர். 50 வயசு, ஃபிட் அட் 50. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் டிசீஸ் ஃப்ரீயாக ஹாப்பியாக ஜாலியாக லைஃப்பை லீட் பண்ணணும். அதுக்குண்டான என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். தட் ஐ எம் டூயிங் இட். ஸோ நைஸ் தம்பிஸ். இவங்களை பார்த்து அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி வந்துட்டேன். சரி, இந்த மாதிரி எத்தனை சைக்கிள் மேடம் வச்சுருக்கீங்க? இது மட்டும் தான் இருக்கா உங்கள் வீட்டில்? மொத்தம் 4 சைக்கிள் இருக்குது. ஒன்று வந்து ரோடி, நான் வந்து ரேசிங்லாம் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு தான் வருவேன் எப்போயுமே. 50 வயசுங்கிறதுனால இல்லை, நான் நல்லாவே ஸ்பீடாக ஓடுவேன். அது என்னமோ உண்மை தான். இங்கே பாருங்கள், வேர்த்துருச்சு. அவங்களுக்கு வேர்க்கவே இல்லை. எனக்கு வேர்க்காது. நான் இப்போ 7 கிலோமீட்டர் ரன் பண்ணிட்டு தான் இப்போ சைக்கிள் ஓட்டுறேன். ரெண்டாவது வந்து ஒரு ஸ்காட் வச்சுருக்கேன், ஹைப்ரிட் ஸ்காட் வச்சுருக்கேன். இது வந்து ஃபோல்டபுள். இது ஒரு யூஎஸ் பிராண்டு. இன்னொன்று ஒரு எம்டிபி வச்சுருக்கேன், ஃபயர் ஃபாக்ஸு. 4 சைக்கிள் வச்சுருக்கேன். இதான் என்னோடய சொத்து. ஜாலியாக இருக்குது. சரி, இந்த சைக்கிள் பற்றி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டீடு பற்றி நான் நல்லா கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்டீடு வந்து வெரி குட் சைக்கிள், வித்தவுட் செயின், எல்லாமே வந்து ஒரு கன்சீல்டு ஒன்று. ஒரு லெஜெண்ட் இருக்கார் சைக்கிளிங் குரூப்பில், ராமலிங்கம் சார்னு. அவருக்கு வந்து இந்த ஸ்டீடு கொடுத்து அவர் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் ஒரு நாளைக்கு வழியில் பார்க்கும்போது சொன்னார் இதை பற்றி. ஐ தாட் ஆஃப் பையிங் இட். ஆனால் அது ஏதோ டைம் வரல. மேபி இனிமேல் வருமோ என்னமோ. இன்ஃபேக்ட் ஸ்டீட்லேருந்து ஒருத்தர் என்னை கூப்பிட்டார் கூட. ஐ ஸ்போக் டு ஹிம். எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஸ்டீட் பீப்புள். இப்போ வந்து இந்த கோவிட் டைம் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து சைக்கிளிங் அவேர்னஸ், இம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளிங், ரன்னிங், ஸ்விம்மிங்கு. கொரோனா டைமில் ஸ்விம்மிங் மூட்டான். ஸோ ரன்னிங் அண்ட் சைக்கிளிங் தான் பயங்கர பூம் ஆச்சு. அந்த பூமிங் வந்து இன்னும் குறையவே இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஏஜ்டு பீப்புளாக இருக்கட்டும், மிடில் ஏஜாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன ஒரு பயம் அப்படின்னா இந்த டிசீஸ் தான். இந்த வைரஸ் நம்மளை எதாவது அஃபெக்ட் பண்ணிவிடுமா, அப்படி ஆகிடுமா, இப்படி ஆகிடுமான்னு. அதுக்கு வந்து இன்னொன்று ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது, டிசீஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு வந்து இந்த சைக்கிளிங் வந்து இம்யூன் சிஸ்டத்தை பயங்கரமாக பில்ட் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்று சைக்கிளை பற்றி சொல்லணுன்னா, நம்மளோட சின்ன வயசில் நம்மளுடைய முதல் ஃப்ரெண்டே சைக்கிள் தான். நமக்கு ஏதோ கடன் வாங்கி ஓட்டுவோம், பெடல் பண்ணுவோம், திருட்டுத்தனமாக ஓட்டுவோம். அந்த மாதிரிலாம் தான் நம்ம சைக்கிளை குரங்கு பெடல் அதை பெடலாம் பண்ணியிருக்கோம். ஸோ சைக்கிளிங் இஸ் அமேசிங் எக்ஸசைஸ் டு டூ ஃபார் வித்தவுட் லிவிங். அதாவது எப்படி சொல்கிறது, டிசீஸ் ஃப்ரீயாக நம்ம வாழணும் அப்படின்னா சைக்கிளிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டூல்னு நான் சொல்லுவேன். அது எல்லோரும் எடுத்துக்கணும். அதனால பெனிஃபிட் வந்து நான் நிறையா அடைஞ்சிருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு 46,000 கிலோமீட்டர் சைக்கிளிங் முடிச்சிருக்கேன். அதனால் வந்து ஐ எம் என்ஜாயிங் எவ்ரி பிட் ஆஃப் சைக்கிளிங் இது. ஸோ அது எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் லைக் பண்ணுறேன், நான் விரும்புகிறேன். ஓகே, வேறு என்ன? தேங்க்யூ ஸோ மச். கடலூர் ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 54 கிலோமீட்டர்ஸ் சிதம்பரம். வேளாங்கண்ணி வந்து ஒரு 136 கிலோமீட்டர்ஸ்.